வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இது என்ன ட்விஸ்ட்? அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் 10+1 சீட்டுக்கு ஒப்புக்கொண்ட தேமுதிகவா? வாங்க வீடியோவை முடிவாக்கணும். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிட அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா? அந்த வகையில்தான் அதாவது தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக கூடிய விரைவில் உறுதி செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்காக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய இருப்பதாகவும் சீட் எண்ணிக்கை உறுதியாகிவிட்டதாகவும் என்று தகவல் எல்லாம் வெளியாகி வந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணி இதற்கான பேச்சுவார்த்தை கூட முன்னேற்றம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா? அதாவது என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா? இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் தமிழ்நாட்டில் இருவரும் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கிட்டத்தட்ட தங்கள் கூட்டணியை உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறதா? அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அடங்கிய பழைய கூட்டணியை திமுக தக்க வைத்துள்ளது. தமிழகத்திலே திமுக தங்கள் கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக தக்க வைக்கும் சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறதா? அதிமுகவை பொறுத்தவரை பாஜக, பாமக மற்றும் டிடிவி தினகரனின் அமமுக மற்றும் சிறிய கட்சிகள் என அத்தனையும் கூட்டணி பலமாக உள்ளதா? ராமதாஸ் தலைமையிலான பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு கட்சிகள் ஆகிய கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை ஒரு அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலில் உருவாகி கொண்டிருக்கிறது. தேமுதிக கடந்த ஜனவரி 9ஆம் தேதி அறிவிக்கக்கூடிய இந்த மாநாட்டின் கூட்டணி பற்றி அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த கூட்டணியை அறிவிக்கவில்லை அவர். திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளுடன் தேமுதிக தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகிறது. தேமுதிகவும் இரட்டை இலக்குகளில் தொகுதிகளை கேட்பதாகவும் திமுகவும் அதிமுகவும் ரொம்பவே யோசித்து வருவதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறதா? அதாவது இன்று செய்தியாளர் சந்தித்து யாருடன் இந்த முறை கூட்டணி வைக்க வேண்டும் என்று எங்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் சொல்கிறார்களோ அந்த கூட்டணியில் தான் இணைவோம் என்று தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் தேமுதிக இடம்பெறும். அது மட்டுமின்றி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அமைச்சரவையில் கூட தேமுதிக தொண்டர்கள் கண்டிப்பாக இடம்பெறுவார்கள் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய இருப்பதாக சீட் எண்ணிக்கை உறுதியாகிவிட்டது என்றும் தகவல் வெளியாகி வந்த நிலையில் தற்பொழுது ஒரு திடீர் ட்விஸ்டாக அதிமுக கூட்டணி இணைவதற்கான பேச்சுவார்த்தை முன்னேற்றம் ஏற்பட்டதாக தகவல் கசிந்துள்ளதா? அதாவது என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதா? பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு அதாவது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வரும் தர உள்ள நிலையில்தான் அடுத்த சில நாட்களில் இந்த கூட்டணி கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்த நிலையில்தான் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.